22க்கு 55ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.77 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ் தனி வீடா 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அட்டகாசமாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெளியே செடான் கார் நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே ஒரு லிவிங் ஹால், கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு காம்பேக்ட் பெட்ரூம்னு 3க்கும் அட்டாச்சு டாய்லெட் அண்ட் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனின்னு கரெக்டான பிளான் டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்டதோட வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா இன்டீரியர்ஸும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் யூனிக்கான டிசைனில் பண்ணியிருக்கிறதா இந்த வீட்டோட ஹைலைட்னே சொல்லலாம். 30 அடி தார் ரோட் ஃபேஸிங்கில் அமைஞ்ச இந்த வீட்டோட எலிவேஷன் தெற்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. லைட் அண்ட் டார்க் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வால் டைல்ஸ், தேவையான இடங்களில் சிவில் ப்ரொஜெக்ஷன் மற்றும் ஸ்பாட்லைட்ஸ் மூலிமா இந்த வீட்டோட எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி கார்டனிங் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதோ ஃபர்ஸ்ட் கார் போர்ட்டிக்கோ 9க்கு 18ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோட ஃப்ளோர் டைல்ஸ் 1.25க்கு 1.25ங்கிற டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி அதை மேட்ச் பண்ணுற விதமாக வால் டைல்ஸ் 4க்கு 2ங்கிற டைமென்ஷன்ஸில் மேட் ஃபினிஷிங்கில் போர்ட்டிக்கோட வால் முழுக்க லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் செட்பேக் ஏரியா 2 அடிக்கு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் யூனிக்கான டிசைனில் டீ குட்டில் கிழக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃபோயர் 5க்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் வால்பேப்பர், வால் பேனலிங் அண்ட் ஸ்ட்ரிப் லைட் மூலிமா ஏஸ்தட்டிக் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட ரைட் சைடு என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2.25க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்ட் வால் ஸ்டேர்கேஸுக்கு கீழே ரொம்ப அட்டகாசமான டிவி யூனிட், பேஸ் கேபினெட் அண்ட் ஷோகேஸ் வச்சு ப்ரொஃபைல் லைட் மூலிமா அலங்கரிச்சிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் யூனிக் டிசைனில் ஃபால் சீலிங் பண்ணி ஸ்கை ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலரில் மைல்டான பெயிண்டிங் மற்றும் லைட்டிங்ஸ் மூலிமா வடிவமைச்சிருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் அண்ட் வெஸ்ட் வாலில் வால் பேனலிங் மூலிமா ஷோகேஸ் ப்ரொவிஷன் கொடுத்து கரெக்டான வாஸ்துல மூவபிள் டைப்பில் பூஜா யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத்தில் என்ட்ரு ஆனதும் கிச்சன் அண்ட் டைனிங் 16க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் கிச்சன் 10க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்து நார்த் அண்ட் ஈஸ்ட் வால் முழுவதும் கிளாசி வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் எஸ்எஸ்சிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே வர பேஸ் கேபினெட், டேண்டம் யூனிட், ஆயில் புல்லவுட், கட்லரி யூனிட், வால் கேபினெட்ஸ், டால் யூனிட் மற்றும் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே பிஸ்தா கிரீன் அண்ட் உடன் ஓக் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நார்த் ஈஸ்டில் டைனிங் 10க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் மிரர் வித் சிங்க் யூனிட் மற்றும் ஃபால் சீலிங் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னிமூலையில் என்ட்ரானதும் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் காட், ஹெட்போர்ட் வித் சைட் டேபிள் மற்றும் ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ரொவிஷனோட கொடுத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் மற்றும் சிலிண்டர் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 6க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைலை மேட்ச் பண்ணுற விதமாக வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் கிளாசி ஃபினிஷிங்கில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் லெதர் டைப் கிரானைட் ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி ரெயிலிங் உடன் வித் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலிமா மேலே வந்ததும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு காம்பேக்ட் பெட்ரூம், பால்கனி, ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் அண்ட் நார்த்தில் 2 பெட்ரூம் கொடுத்து சென்டரில் அழகான டிசைனில் வால்பேப்பர் அண்ட் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் வெஸ்ட்டில் என்டர் ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஈஸ்ட் வாலில் வால்பேப்பர் மற்றும் வால் பேனலிங் மூலிமா அழகான டிசைனில் டிவி யூனிட்டுக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங், ஸ்டடி யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகான டிசைனில் ஃபால் சீலிங் பண்ணி ஸ்ட்ரிப் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் வாலில் காட், ஹெட்போர்ட் வித் சைட் டேபிளோட கொடுத்து ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 6க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் மேட் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்லேயே செகண்ட் காம்பேக்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 2 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் மற்றும் ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்து சீலிங்க்கு நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் அழகான டிசைனில் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டாய்லெட்டுக்கு வெளியே சிங்க் வித் மிரர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசேஜோட நார்த்தில் எக்ஸிட் ஆனதும் ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸ் மேலே போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் சிவில் ப்ரொஜெக்ஷன்லேயே கொடுத்து ஃப்ளோரிங்க்கு கூல் ரூஃபிங் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத்தில் எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 8க்கு 17ங்கிற டைமென்ஷன்ஸில் வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ், டஃபன் கிளாஸ் மற்றும் எஸ்எஸ் ரெயிலிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் தொழிலூர் டு கணுவாய் ரோட்டில் யுவபாரதி பப்ளிக் ஸ்கூலுக்கு பேக் சைட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.